அண்ணே நாகராஜனே நல்லா இருக்கீங்களாடே? இது வரைக்கும் இருந்திருப்பிய, இனிமேலும் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம பசங்க பார்த்து மறந்து போயிட்டாங்க. பாடுறா இந்த வயசுலயும் பெருசு என்ன ஆட்டம் போடுதுன்னு. காரு நிலநடுக்கத்தில் ஆடின மாதிரி அப்படி ஒரு ஆட்டமா, இப்படி ஒரு ஆட்டத்தை இது வரைக்கும் எந்த ஊர் நிலநடுக்கத்திலையும் நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பசங்க பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அண்ணனோட ஆட்டத்தை பார்த்து பசங்க ஒரு பாட்டாவே படிச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கல. அதோ பாரு ரோடு, ரோடு மேல காரு, காருக்குள்ள யாரு, நம்ம கரு நாகு, காருக்குள்ள என்ன பண்ணாரு, படம் எடுத்து நின்னாரு. சத்தியமா நாள்ல அவங்க தான் பாடுறாங்க. அப்புறம் உண்மையிலேயே நான் சீரியஸாவே சொல்றேன், இப்படி ஒரு கோலத்துல உங்களை வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சின்னதா கூட நாங்க கற்பனை பண்ணி பார்க்கவே இல்லைன்னு. அண்ணன் சீரியஸா ஆடின அந்த ஒரு ஸ்னேக் டான்ஸ் தான். ஒரிஜினல் பாம்பு வாயை பொழந்து செத்துரும் எப்பட்றா அப்படின்ற அளவுக்கு அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படித்தான் இருந்துச்சு. அண்ணன் காருக்குள்ள ஆடின அந்த கேரம் போர்டு கேமத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் டா கூத்தடி கோபி. நமக்குத்தான் அண்ணன் கரு நாகராஜ். ஆனா அவங்களுக்குள்ள குரூப்புக்குள்ள அண்ணனை எப்படியெல்லாம் செல்லமா கூப்பிடுவாங்க தெரியுமா? கரு நாகராஜ், கற்பழிப்பு நாகராஜ், கருக்கலைப்பு நாகராஜ், காமன் நாகராஜ். இல்லவா? அண்ணனுக்கு வந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப விரும்பி வச்ச ஒரு பேரா அண்ணனோட. ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸை பார்க்குறப்ப வெறும் இப்படி சுருக்கி கூப்பிட்றதுக்கு அவங்களுக்கு மனசே வரலையா, அதனால தான் இப்படி வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த சினிமாவிலலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இந்த கேஸ்டிங் கவுச்சும்பாங்க. அதான் இந்த படத்தில் நீ இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீ இடத்துல இருக்கணும் அப்படிம்பாங்க. இல்லை, அந்த மாதிரி சினிமாவில் நிறையா விஷயங்கள் நடக்கிறத பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சினிமாவில் நடக்கிறது அது அப்படியே அங்கே கேஸ்டிங் கவுச்சுன்னா இந்த கட்சியில் போஸ்டிங் கவுச். இந்த ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் கமலாலயம்னு கூப்பிடுவாங்க, உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் வந்து காமாலயம், கால் துடிக்கும் ஆலயம் அப்படிலாம் வந்து நிறைய அவங்களுக்குள்ள கோடு வேடெல்லாம் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதே வேலையாத்தான் திரிகிறாரு அப்படிலாம் நினச்சிடாதீங்க. இந்த வேலையாத்தான் எந்நேரமும் இருந்திருக்கிறாங்க உள்ள அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிறவங்க பேசிக்கிறதா வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நான் சொல்லலை, அங்கே ஏற்கனவே இருந்து எல்லாத்தையும் பார்த்தவங்க தான். உங்களுக்கு இப்போ தான் இந்த ரமணா படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, இதையே இப்போ தான் நீ கண்டுபிடிக்கிறியான்ட்டு. அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் இதுக்கே இன்னும் ஏகப்பட்டது உள்ளுக்குள்ளே இருக்கிறா. ஆனால் இதில் இன்னமும் அல்டிமேட்டாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அணபோட்டு அண்ணனை கரு நாகராஜனை பாதுகாத்தது நம்மளுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். அவருக்கும் வந்து இதில் ஒரு பெரிய பங்கு ஒன்று இருக்குதா. யார பாதிக்கப்பட்டவங்க இல்லை, விஷயம் வெளியில் லீக் ஆகாமல் அண்ணனை பத்திரமா பார்த்துக்கிட்டதுல அவருக்கு இருக்கு. இன்னொரு முக்கிய பங்கு கேசவ விநாயகர் காப்பில அவருக்கு இருக்கு. தங்க சோபனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, அவங்க ஒரு மாவட்டத்தோட மகளிர் அணி தலைவி. நல்லா கேட்டுங்க, கீழே இருக்க சாதாரண ஆள் இல்லை, மாவட்டத்தோட மகளிர் அணி தலைவி. 2018 அவங்க வந்து கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ண முதல் நாள்லேருந்து அண்ணன் சோபனா உன்னை பார்ப்பனா பயங்கரமா உருகி இருக்காப்புல. எப்ப நான் பார்த்த முதல் நாளே பாட்டு பாடிட்டு அண்ணன் பயங்கரமா தெரிஞ்சிருக்கிறாப்புலன்னு வைக்கல. பார்த்த முதல் நாளே அண்ணன் வந்து நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறார். நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் கூப்பிடுமா, ஏன்னா நம்மளாம் ஒரே ஏரியாவா போயிட்டோம். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் ராசா நீ ராணி. அந்த இதில் எந்திரம் படத்தில் ஒரு டைலாக் இருக்கும்ல, இந்த ஆண்டவன் படைச்சதுல 2 அற்புதமான விஷயம், ஒன்றுன்னா இன்னொன்று நீ. அதே மாதிரி டைலாக்லாம் பயங்கரமாக அடிச்சிருக்கு. நம்பர் வாங்கல கொஞ்ச நாள்லையே மனுஷன் நடு ராத்திரி கால் அடிச்சிருக்காப்புல. என்னமோ தெரியல, உன் நினப்பு மனசு ஒரே பசையுது சார். இந்த டைலாக் அங்கே போயிருக்கு, நான் சொல்லலை, அங்கே போயிருக்கு. உன் நினப்பாவே இருக்கு, உன் மேலே ஒரே ஈர்ப்பாவே இருக்கு. நான் என்ன நினைச்சாலும் நீ என் மனசை விட்டு போ, ஏன் நீ எப்படி லவ் டார்ச்சர் பண்ற, இப்போ நான் உன்னைய பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு போன விட பொறுக்கி நாய அப்படின்னு மட்டும்தான் சொல்லலை. மற்றபடி இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு ஃபோன் பண்ணாத, இந்த நேரத்தில் கூப்பிடாத, இதெல்லாம் வந்து என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. சரி ரைட்டு, அண்ணன் அதான் ஒரு பெரிய மனுஷன், ஏதோ ஒரு சில நேரங்களில் இதெல்லாம் சகஜம்தான்ப்பா. ஏன்னா சில நேரங்களில் சில விஷயங்களில் மனசு அளவாயும் தடுமாறும் எல்லாம் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி இந்த போன விட பொறுக்கி நாயே அப்படின்னு சொல்லாமல் சொன்னாங்கல்ல,
அப்படி சொல்கிறப்ப சட்டுன்னு சுயநினைவுக்கு வந்துட்டு திருந்திருவாங்க. சரி வேண்டாம், இது டேஞ்சரு, நார்மலாக இருக்கிற மனுஷங்க நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் நம்மளையும் மீறி நம்ம இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டோம், அதனால இனிமேல் நம்ம கண்ட்ரோலாக இருக்குன்னு நினைப்பாங்க. இல்லை, இதுக்கப்புறம் தான் அண்ணன் உக்கிரமாக போயிருக்கார். அவர் என்ன நினைச்சாரு, உள்ள நம்ம கூட வந்துட்டாங்க, நம்ம பார்ட்டியில் இருக்கிறாங்க, நம்ம பார்ட்டியில் இருக்கிறது நம்ம ப்ராப்பர்ட்டி மாதிரி, அதை நம்ம யூஸ் பண்ணாமல் வேற யாரை யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் முரட்டு பிடிக்குந்தான், முரட்டு குதிரையை அடக்கிறதுல தானே சுகம். அண்ணனோட மேபி பாலிசி அப்படி இருந்திருக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அண்ணன் மேற்கொண்டு ஒரு பெரிய பதவி, அண்ணனோட சேவைகள்லாம் பாராட்டி அண்ணன் பயங்கரமாக சர்வீஸ் பண்ணுறாரு இல்லையா, கட்சி வேலைகளை அடிவரையும் இறங்கி பார்த்துருக்காரு இல்லையா, அதனால பாராட்டி அண்ணனுக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. அப்படி பதவி உயர்வு கொடுக்குறப்ப அண்ணனை போய் ஒரு மரியாதை நிமித்தமாக போய் பார்க்கறதுக்காக போயிருக்கா. போனப்போ யார் எல்லாரும் ஒன்றா தான் போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் உள்ளே கூப்பிட்டு வச்சு கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா தருமோ அப்படின்ற மாதிரி அண்ணன் பயங்கர ஃபுல் இதில் லவ் வாங்கி பண்ணியிருக்காப்புல. அந்த அம்மா பொல்லன்னு ஒன்று விட்டுருக்கு. இது அந்த அம்மா சொன்னது. அரைஞ்சிட்டு நான் வெளியில் வந்துட்டு என்னால் வெளியில் எதையும் சொல்ல முடியாமல் இருந்துட்டேன். உள்ளே நடந்தது அசிங்கம், நல்லா தெரிஞ்சுங்க, உள்ளே நடந்தது அசிங்கம். வெளியில் ஒரு வேளை வந்து சொன்னால் எல்லாரும் நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாதுன்ற ஒரு நினைப்பு அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு. அந்த அம்மாவுக்கும் ஃபேமிலி இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த அம்மா ஏதாவது அங்கே பாருங்க மாநிலத்தில் பதவி வந்தோடனே இந்த அம்மா வந்து போயிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கு சார் கிளப்பி விடுவாங்க. நம்புறதுக்கும் பல பேர் இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இங்கே டைஸ் ஏக்கா ஒன்று சொன்னாங்கல்ல, கேசவ விநாயகன் பற்றி, அவருக்கு ஒன்றுமே வராது, நான் சொல்லலை, டைசி அக்கா சொன்னது, திரும்பி கூட பார்க்க மாட்டார் சொன்னாங்கல்ல. அதே மாதிரி சொல்றதுக்கு கருணாகரன் அண்ணனுக்கு சில பேர் இருக்க மாட்டாங்களா, இருப்பாங்க. அண்ணனை உத்தமன்னு சொல்லி சத்தியம் பண்றதுக்கு அவன் அண்ணன் ஆல்ரெடி ஆளையெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருப்பார். அதுக்கப்புறம் என்னாச்சு, வெளில வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இடையில ஒரு இந்த உள்ளாட்சி தேர்தல்லாம் வந்திருக்கு. அந்த உள்ளாட்சி தேர்தல் அப்போ ஒரு ஆளை வந்து அவங்க போட்டி போடணும்னு நினைச்சப்ப அவங்கள போட்டி போட விடாம அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்க இன்னொரு ஆளோட ஒய்ஃபை போட்டி போட வச்சிருக்காரு. இதில் என்ன ஆயிருக்கு, கட்சி வேலையில் உள்ளாட்சி வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு அழைப்பு அண்ணங்கிட்ட இருந்து, உடனே வா, இப்போ நான் உன்னை பார்த்தானும், என்னால் இதுக்கு மேலே வந்து அதை சொல்லாமல் உங்ககிட்ட இருக்க முடியாது. அப்படி சொன்னோன்னே என்னங்க விஷயம் சொல்லுங்க, நான் கட்சி பண்ணிடல சொல்லுங்க அண்ணே அப்படின்னு அண்ணேன்னு சொன்னது அவ்வளோ பெரிய குத்தமா. உடனே கோவம் வந்துருச்சு அண்ணனுக்கு. என்னை எப்படி நீ அண்ணேன்னு சொல்லலாம், நான் உன்னை தங்கச்சியாவா பார்க்குறேன், நீ எப்படி நீ அண்ணேன்னு சொல்லலாம், ஜீன்னு சொல்லு இல்லை சார்னு சொல்லு, அது எதுக்கு நீ வந்து அண்ணேன்னு சொல்கிற, அண்ணேன்னு சொன்னால் மட்டும் நாங்களாம் மனசு மாறிடுவோமா, இல்லை எங்களுக்கெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் இல்லாமல் போயிடுமா என்ன, அதெல்லாம் அப்படி நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு அப்படித்தான் இருக்கும், அதனால் இனிமேல் நீ அண்ணன்னு கூப்பிடாது, அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாண்டிருக்கார். உடனே வான்னு சொல்லி அந்த அம்மாவும் என்ன எதுன்னு தெரியல. ஏன்னா நீ வரலைன்னா கட்சி பணியை கூப்பிட்டப்ப கட்டளையை மீறி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அடிபணியாமல் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி உன்னை கட்சியை விட்டு தூக்கிடுவேன் இருக்காரு. லிட்டரலா வர்றியா இல்லை போறியான்னு இருக்கார். அந்த அம்மாவும் கட்சி வேலையாத்தான் கூப்பிடுறாப்புலன்னு நினச்சி எடுத்துட்டு கிளம்பி வந்திருக்கா. அவரும் ஒரு காரை வச்சுட்டு உட்காந்துருக்குறார். நல்லா கிடையாது, கிளைமேக்ஸ் இங்கே தான், காரை வச்சுட்டு உட்காந்துருக்கு. காருக்குள்ள என்னன்னா கட்சி விஷயத்தை பேச போகிறா. அந்த அம்மா வெளியிலையுமே நின்று கேட்டிருக்கு, பரவாயில்ல சொல்லுங்கட்டு, நீ உள்ள வா, வெளியில யாருக்கும் கேட்கக்கூடாது, யாரும் இதை வந்து உங்ககிட்ட மட்டும் ரகசியமாக நான் அதை சொல்ல போகிறேன். உள்ளே வந்தோன்னே டிரைவர் கிளம்பி வெளில போயிட்டாப்புல. உள்ளே உட்கார்ந்ததுக்கப்புறம் உனக்கு போட்டி போடணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே, நான் அதுக்குத்தானே நான் இங்கே இருக்கிறேன், உனக்காகத்தானே இருக்கிறேன், நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிடுவேனா. ஆஃப்டர் ஆல் ஒரு கவுன்சிலர் பதவி, என்னைய மட்டும் நீ வந்து கொஞ்சம் ஏதாச்சும் அந்த மாதிரி என் கூட இருந்திருந்தேன்னா உன்னைய இந்நேரத்துக்கு நான் வந்து கவுன்சிலர் என்ன மேயராகவே ஆக்கியிருப்பேன், விட்டா நீங்கள் முதல்வராகவே ஆக்கியிருப்பேன் அந்த அம்மாவை. ஏன்னா அந்த நேரத்துக்கு அண்ணனுக்கு இருந்த மூடு அப்படி. ஏன்னா எப்படியாச்சும் அதை வந்து அண்ணன் வந்து ஒரு பெரிய இது, ஏன்னா பிரதமரில் இவர் பிரதமராகவே இருந்தாலும் இங்கே ஒன்றுமே கவுன்சிலருக்கு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, அது ஜெயிக்கணும், ஓட்டு வாங்கணும், எல்லாம் செய்யணும். நான் சொல்கிறத மட்டும் கேட்டீங்கன்னா உன்னை மகாராணி மாதிரி வச்சுருந்துருப்பேனே, இப்படி பண்ணிட்டிய, இப்பையும் ஒன்றும் கெட்டு போகலை, உனக்கு ஓகேயா அப்படின்னு சொல்லி இந்த அமைதி படையில் சட்டையராச்சு பக்கத்தில் அடிப்பாப்புல இல்லை தம்பி, அது என் ஆள் தொட அதே மாதிரி பக்கத்தில் தொட்டையில் அடிச்சிருக்காப்பு. இந்த அம்மா கழட்டிக்கிட்டு விட்டுருக்க ஒன்று விட்டுட்டு காலை உதச்சிட்டு பேசாமல் கிளம்பி வந்துருச்சு. வந்த வேகத்துக்கு, இதுக்கப்புறம் தான் விஷயம், வந்த வேகத்துக்கு அந்த அம்மானால நடந்ததை நினச்சி இருக்க முடியலை, அதை பொறுத்துக்க முடியல, அதை ஏற்றுக்க முடியல. அந்த அம்மாவுக்கு நல்லா கேட்டாங்க, பொதுவாகவே
அரசியலில் இருக்கிற பெண்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. அதுலேயும் ஒரு லெவலுக்கு மேலே இருக்க பொண்ணுங்க தப்பாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்களும் நிறைய இடங்களில் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, இருப்பாங்க. இங்கே இருக்க மாட்டாங்க, வெளியில் இருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த அம்மாவுக்கு அதுக்கு இருக்க மனம் இல்லை. ஒரு வேளை நம்மளை தாண்டி ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக இல்லாத பொண்ணுங்களை இவங்க என்னென்ன செய்வாங்க அப்படின்னு நினச்சி நேராக ஒரு லெட்டர் அப்பயே கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு முன்னாள் மாநில தலைவர், அதுக்கப்புறம் அமைப்பு செயலாளர் யார் கேசவ விநாயகத்துக்கும் அந்த அண்ணாமலைக்கும் கொடுத்தப்ப இதை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? நியாயமா இந்த வேலையெல்லாமல் இவன் பார்த்துக்கிட்டு திரியிறான், இவனை என்ன பண்ணுற பாருப்பா அப்படின்னு சொல்லி உடனே கூப்பிட்டு உடனே இறக்கியிருக்கணும். அவ்வளோதானே. நல்ல சமயம் வரட்டும், பாயிண்ட் வரட்டும், நல்ல எது நல்ல சமயம் எனக்கு புரியலையே. நல்ல சமயம்னா என்ன, கல்யாணம் பண்ண புரியலா, இல்லை காது குத்து பண்ண புரியலா? ஒரு பொம்பளை புள்ள அடித்து பிடிச்சிட்டு ஓடி என்னை இப்படியெல்லாம் செய்கிறான், காருக்குள்ளே கூப்பிட்டு வச்சு தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறான், முத்தம் கொடுக்குறான், கையை பிடிச்சிட்டு தாங்குது. சமயம் வரட்டும் பார்த்துக்குவான். உனக்கு சமயம் அப்போ அது வரைக்கும் அவன் நோண்டிக்கிட்டே இருப்பான், அந்த அம்மா பொறுத்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். இல்லை எப்போ அந்த சமயம் இதில் என்ன பிரச்சனை எனக்கு புரியலை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு ஓடி வர்றப்போ உடனே ஆக்ஷன் எடுக்கிறது தானே. போலீஸாலாம் வேண்டாம், ஒரு சாதாரண ஒரு ஆளா, ஒரு சாதாரண ஒரு தனி மனுஷன், அண்ணாமலை சாதாரண ஒரு தனி மனுஷனா, ஒரு கட்சி தலைவனாவோ முன்னாள் போலீஸாவோ ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் அப்படிலாம் வேணாம், சாதாரண ஒரு மனுஷனா என்ன பண்ணியிருக்கணும்? குறைஞ்சபட்சம் கூப்பிட்டு வச்சு இனிமேல் இந்த வேலையை அந்த பொம்பளை கிட்ட வச்சுக்காது, எந்த பொம்பளை கிட்டே நீ வச்சுக்காத, இன்னொரு முறை என் காதுக்கு வந்துச்சு நீ இல்லாமல் போயிடுவ சொல்லணுமா இல்லையா? வேற எதுவும் பண்ண வேண்டாம். குறைஞ்சபட்சம் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. இப்போ அண்ணாமலை போயிட்டாரு, அங்கே போயிட்டாங்க. இப்பயும் ஏன் அந்த அம்மா இங்கே இப்போ வந்திருக்கானா, அந்த அம்மாவை இன்னும் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. உன்னால என்னைய ஒன்றும் பண்ண முடியாதுடி, ஒரு மரம் பிடுங்க முடியாது உன்னால சொல்லியிருக்காங்க சார். நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்ப? யார்கிட்ட என்னைய மீறி யாராச்சும் என் மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்களா? நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்குறதுக்கே முதல்ல என்கிட்ட கேட்டுத்தான் வாங்கணும். அப்படி வச்சிருக்கேன் நான் கட்சியை. அந்த அளவுக்கு பல பேருக்கு பல வேலைகளை நான் பார்த்து வச்சிருக்கேன். எல்லாரையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னைய நீ அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா வா அப்படி சொல்லி அதில் தான் நேரடியாக உங்ககிட்டலாம் முடியாதுன்றதுனால தானே நேராக என் மோடி எம்பி அனுப்பிச்சி விட்டார். மோடி அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் அந்த காப்பியை வெளியில் அவங்க தான் லீக் பண்ணியிருப்பா. இதுதான் நடந்திருக்கு, இதுதான் நடந்திருக்கு. அங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இது வரைக்கும் அப்படின்றத இது வரைக்கும் எவனும் எடுத்து கண்டு இவங்க மற்ற பிரச்சனைக்கு போயிடுவாங்க, இன்னொரு கட்சிக்கு போயிடுவாங்க, இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன் சொல்லுங்களேன், இந்த அம்மா கரு நாகராஜன் நடந்ததுக்கு காரணம் முழு காரணம் திமுக தான் சொல்லு பார்ப்போம். வருவாங்க, அதுக்கும் சொல்றதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த அம்மா கத்துனதுக்கு கதறினதுக்கு யார் இப்ப பதில் சொல்ல போற? அக்கா வானதி எங்க இருக்காங்க, தமிழிசை அக்கா எங்க இருக்காங்க, குஷ்பு அக்கா எங்க இருக்காங்க? இவங்களுக்குலாம் இதெல்லாம் காதில் விழுகாதா? இல்லை உள்ளுக்குள்ள இதெல்லாம் நடக்கிறது, இதை போயிட்டு பெருசா இதுக்கு முன்னாடி எவ்வளவு நடந்திருக்கு அதெல்லாம் தெரியாதா? போயிட்டு இதை போயிட்டு பெரிய விஷயமா பண்ணிக்கிட்டு ஏதோ நாகராஜனே கொஞ்சம் டென்ஷன்ல இருந்துருப்பாரு, அப்படி ஏதாச்சும் பேச போறீங்களா என்ன? இறங்கி பேச வேண்டியதானே. வேற எங்கேயாச்சும் நடந்திருந்தா இந்நேரத்துக்கு இறங்கி உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பியல்ல, இந்நேரத்துக்கு அவனை பதவியை விட்டு இறக்க சொல்லியிருப்பியல்ல, மொத்த கட்சியும் டார கிழிச்சிருப்பியல்ல, வரலாறு ஹிஸ்டரி எல்லாம் தோண்டி எடுப்பியல்ல. இப்ப இதுக்கு இந்த அக்கா முன்னாடி வந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி இந்த வேலையை இவர் பார்த்தாரோ அப்படின்னு நான் சொல்லலை. தெரிஞ்சவங்க நிறைய இருக்கு, ஆனா யாரும் முன்னாடி சொல்றதுக்கு வர மாட்டாங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதான் இவங்க லட்சணம். ஆனா இப்ப சொல்லுவாங்க இது வேணும்னே பணம் கொடுத்து பண்ணாங்க, திமுகவோட சதி, அது எலெக்ஷன் டைம் தான் இப்படி பண்ணுவாங்களா கேட்பாங்க. நான் ஒன்றும் சொல்ல, திமுக சதி. அண்ணாமலை அண்ணங்கிட்ட லெட்டர் கொடுத்தேன்றாங்க, கேசவ விநாயகத்தில் லெட்டர் கொடுத்தேன்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, லெட்டர் கொடுத்துருக்கேன், எனக்கு ஆக்ஷன் எடுங்கன்னு இருக்கா. அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க அவள் லெட்டர் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதை போய் சொல்ல முடியுமா? அண்ணாமலை போய் கேட்க மாட்டாங்களா? கேசவ விநாயகர்கிட்ட போய் கேட்க மாட்டாங்களா? கேட்பாலும் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பொய்யை எப்படிப்பா சொல்ல முடியும்? ஆனால் இதையும் மீறி ஒரு வேளை அவங்க சொன்னாலும் சொல்லலாம். கருநாகராஜன் தான் முக்கியம். ஏன்னா அண்ணாமலை நான் பதவியில் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வேண்டாம்னு சொல்கிறப்ப முதல்ல எந்திரிச்சு கண்ணீர் விட்டு கதறி எழுதுறது கருநாகராஜன் தான். ஒருவேளை அப்படி நினச்சிருப்பார், நீ போயிட்டேன்னா இதுக்கப்புறம் என்னை யாரு காப்பாற்றுவா? சொல்ல முடியாது, இருக்கலாம், பார்ப்போம். அதான் உள்ள இருக்கு, ஒவ்வொன்றா வெளியில் வரும். எப்போ எவன் எந்த வேலை, அதான் ஓவரா டார்ச்சர். அந்த அம்மா பார்த்தாங்க முதல் டைமே அதை சொல்லலை, இவங்க ஓவரா டார்ச்சர் பண்ணி அந்த அம்மாவை ஹியூமிலியேட் பண்ணி அந்த அம்மாவை உள்ளுக்குள்ள ரணப்படுத்தி உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு அடிபணிஞ்சு போறதை தவிர என் ஆசைக்கு நீ ஒத்துழைக்கிறத தவிர உனக்கு வர வழியே இல்லை, இல்லாட்டி வெளியே போ அப்படின்னு சொல்லி
அந்த சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியில் வந்திருக்கிறாங்க. பார்ப்போம் இதுக்கு என்ன முட்டு கொடுக்க போகிறாங்க, இல்லை இதுக்கு என்ன கட்டுக்கதை கட்ட போகிறாங்க, இல்லை ஒட்டுமொத்தமாக அந்த அம்மா மேலே எல்லாத்தையும் பழியை போட்டு அந்த அம்மா வந்து சரியான அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மேலே திருப்ப போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பார்ப்போம். நன்றி.